வணக்கம் நண்பர்ஸ் நண்பீஸ். இந்த ஆட்டு நாய் தான் வாயால் தானே கேட்ட மாதிரி இனிமேல் ஊழையிட்டு தான் எங்கேயாவது உட்காந்துட்டு இருக்கணும் ஜெயிலில் எங்கேயாவது. ஏன்னா தான் வாயாலேயே 17 வயசு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஒருத்தன் கல்யாணம் பண்ணான்னா நாளைக்கு ஃபஸ்ட் நைட்டுக்கு போகும்போது இப்போ 4 பேர் ரெடி பண்ணிவிட்டு உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிக்கிறான். மேட்ரு என்னென்னா 17 வயசு இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஓட்டு யாருக்கு போடுவீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி டிவி கேக்கு தான் போடுவேன்னு சொல்லியிருக்குது. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேர் இருக்கிறாங்க, அப்போ மீதி பேர் யாருக்கு போடுவாங்க, அவங்க போடலைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். போனவங்க சோத்தில் வசத்தை வச்சுருவாங்க. அந்த பொண்ணு ஒரு ஃபன்னுக்காக தான் அது சொல்லிச்சு. அது சீரியஸாகவே சொல்லியிருந்தாலும் அது இல்லை, அது தப்புன்னு சொல்கிறது 1000 விதம் இருக்குது. ஆனால் இந்த நாய் என்ன சொல்லிக்குன்னா அது சரின்னு சொல்லலை, தப்புன்னு சொல்லலை. அதுக்கு பதிலாக 17 வயசு பொண்ணை ஆபாசமாக தான் பேசிக்கிறான் அதிகபட்சம். என்னென்னா அந்த பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆகுதுப்பா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தன் ஃபஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே போகிறான்னா 4 பேர் ரெடி பண்ணிட்டு உள்ளே போ, இல்லாட்டா போட்டு தள்ளிடுவா அப்படி சொல்கிறாங்க. உன்ன மாதிரி பரதேசி நாயங்களுக்காகவே மாதர் சங்கன்னு குரல் தூக்கலை. அதாவது சிம்பு ஏதோ ஒரு பீப் சாங்குன்னு சொல்லி ஒரு சாங்கில் ஒரே ஒரு கெட்ட வார்த்தை அந்த அந்த லைன், பாட்டு ஃபுல்லாகவே கெட்ட வார்த்தை இருக்குது. ஆனால் அந்த ஒரு லைன் தான், அந்த ஒரே ஒரு வார்த்தை சொல்லப்போனால் அது லைன் கூட கிடையாது. என்ன அப்படிங்கிற ஒரே ஒரு லைனுக்காக மாதர் சங்கமே சிம்புக்கு எதிராக கொடி பிடிச்சி அவரோட இதை க்ளோஸ் பண்ணி, கெரியரை க்ளோஸ் பண்ணி, அவரோட நேமை டேமேஜ் பண்ணி இவ்வளோ ஸ்பாயில் பண்ணாங்க. எதுவும் வீட்டில், அதாவது ஒரு ரெக்கார்டிங் தேட்டரில் நார்மலாக சும்மா பப்ளிஷே பண்ணாமல் இருந்த ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அங்கேருந்து யாரோ லீக் பண்ணி டெலிவர் பண்ணதுக்கே இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதிக்கிறாங்க. தேடி கண்டுபிடிச்சி மாதர் சங்கம் போய் நேராக நின்னாங்கப்பா. அனிருத் வீட்லேயும் நின்னாங்க, சிம்பு மேலேயும் நின்னாங்க, கேஸ் போட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி 17 வயசு ஒரு பொண்ணை கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறான். ஒரு கல்யாணம் ஆன பொண்ணை அதை விட அசிங்கமாக படுக்கை அறைக்கு போ அப்படிங்கிற வரைக்கும் பேசிக்கிறான். இப்போ ஏன் மாதர் சங்கத்தால் செருப்பு தூக்க முடியல? ஏன் இப்போ மாதர் சங்கத்தால் கொடி பிடிக்க முடியல? ஏன் இப்போ மாதர் சங்கத்தால் போராட முடியல? ஏன் முடியல? அப்போது எந்த கட்சிக்காக ஒரு வேளை மாதர் சங்கம் இருக்குது? உண்மையாலுமே பெண்களுக்காகவோ பெண்களுடைய உரிமைகளுக்காகவோ மாதர் சங்கங்கிறது இல்லையா? அப்போ அது ஒரு ஃபேக்கான இதுவா? யாரோ ஒருத்தரை டாமினேட் பண்ணணும், யாரோ ஒருத்தரை அடிக்கணும், யாரோ ஒருத்தரை அழிக்கணும், நான் மட்டும் ஏவி விட்ற ஏவுகணையாக இருக்குதா? இல்லை உண்மையாலுமே அப்படி ஒன்று இருந்திருந்ததுன்னா இவன் இத்தனை மாதமாக இத்தனை வருஷமாக பேசிட்டு வந்துட்டுருக்கிறான். அந்த பேச்சுக்கு ஒரு ஸ்டெப் இது வரைக்கும் எடுத்ததாக எங்கேயுமே காட்ட கிடையாது. இதில் இவங்க கட்சியை சேர்ந்தவங்க பெரியார் புக்கை வச்சு போஸ்ட் கொடுக்குறாங்க. பெரியார் இது தான் சொல்லி கொடுத்தாரா, இல்லை பெரியார் இதை தான் பேசுன்னு சொல்லி கொடுத்தாரா, இல்லை அதை தான் இவங்க பண்ணிகிட்ருக்கிறாங்களா? யாருடைய அடி பண்ணுற அளவுக்கு முதல்ல எப்படி இவ்வளோ தைரியம் வருது? அதில் இவங்களுக்கு ஒரு பெருமை, கதறானுங்க நம்ம பேசினா இதை சொன்னா அப்படின்னு மூலையில் உட்காந்து ரசிச்சிட்டு இருக்கிறது. அது இவனே சொல்லி ஆறுதல் மனசை தேர்த்திக்க வேண்டியதா? இல்லை நம்ம பேசுகிறதுக்கு 4 தற்கூறிங்க கை தட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்னேன், அங்கே உட்காந்து கை தட்டுற எல்லாரும் சொந்த பொண்ணை பேசினா கை தட்டுவாங்களான்னு யோசிச்சுட்டு இது பண்ணியிருந்துருக்கணும், கை தட்டி இருந்திருக்கணும். ஏன்னா அதை பற்றி யோசிக்கிறதுக்கே அவங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு சொந்த பொண்ணுக்கும் மற்ற பொண்ணுக்கும் பாகுபாடு பார்க்கறதுக்கு அவங்களுக்கு தெரியும். ஏன் தெரியுமா? அவங்க பொண்ணு இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் முதல்ல பேசுறதுக்கே விட மாட்டாங்க. அப்படி பேச விட்டாலும் கட்சியில் அந்த கட்சிக்கு சம்மந்தமாக தான் பேச வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம். ஆனால் உண்மையான விஷயம் என்னங்கிறது யாராலையும் என்றைக்குமே மாற்றவே முடியாது. என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி ஏன் மாதர் சங்கம் கொடி பிடிக்கலன்னு தெரியல. இதை பார்த்து கைதட்டி சிரிக்கிறாங்க. அந்த ஒரு பொண்ணை தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசும்போது, ஒரு சின்ன பொண்ணும் சரி ஒரு குடும்ப பொண்ணையும் சரி தாக்கி பேசும்போது சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்கன்னா அப்போ அந்த ஆபாசம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குது. ஒரு சிறிய மெடிக்கல் டெஸ்ட் இது. நம்ம ஒரு விஷயத்த சொல்லும்போது, நம்ம சந்தோஷமாகும்போது நம்ம மூளையில் ஒரு டொப்பமைன் அப்படிங்கிற மாதிரி கெமிக்கல்ஸ் சுரக்கிற மாதிரி இன்னும் 4-5 ஹார்மோன் சம்மந்தமானதெல்லாம் சுரக்குது. அது என்கேஜாக இருக்கும்போது அந்த மாதிரி எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல், ஃபீலிங்ஸ் இல்லாமல் செய்யறது சரிதான் சொல்லி இது பண்ணுவாங்க. அப்போது உங்கள் கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் ஆபாசங்கிறதும், அதாவது ஒரு 17 வயசு பொண்ணை பற்றி பேசுகிற ஆபாசங்கிறதும் உங்களுக்கு அந்தளவுக்கு விருப்பம் இருக்குதுன்னா நீங்கள் அத்தனை பேர் தான் உண்மையாலுமே போக்சோ தோட்டத்தில் உள்ளே போக வேண்டிய ஆளுங்க. நீங்கள் அத்தனை பேர் தான் பார்த்துட்டிங்கன்னா பெண்களுடைய அத்தனை விதமான கற்பழிப்பு குற்றச்சாட்டுக்கும் நீங்கள் தான் ஆதாரமாக இருப்பீங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்டேஜில் ஏறி பேசுகிறதையே இங்கே யாராலையும் தடுக்க முடியல, ஸ்டேஜில் பேசுகிறதையே ஒரு ஸ்டேஷனால் தட்டி கேட்க முடியல, ஒரு ப்ரொட்டஸ்ட் நடத்த முடியல. அப்படிங்கும்போது நாளைக்கு நேரடியாக கற்பழிப்புங்கிறது, நான் டிஎம்கேடான்னு சொல்லிவிட்டு உன்ன மாதிரி ஒருத்தர் நேரடியாக கற்பழிப்பே பண்ணுறதுக்கு பெரிய ஆல்ரெடி நடந்துக்குது. அண்ணா பல்கலைக்கழகம் வரைக்கும் நிறையா நடந்திருக்குது. அது யார் எந்த கட்சின்னு சொல்ல வரல.
அது இந்த கட்சி தானுன்னு நான் சொல்ல கிடையாது. நாளைக்கு இதை சொல்லிவிட்டு ஏன் பண்ண முடியாதுன்னு தான் என்னோடய கேள்வி. இது எல்லாத்தையும் நீங்கள் தான் மக்களாக நீங்கள் தான் இதுக்கு எனக்கு கமெண்ட்டில் பதில் சொல்லணும். ஏன்னா எனக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ இந்தளவுக்கு பேசுகிறவங்களே ஒன்றும் பண்ணல விட்டுருக்குதுன்னா கட்சி ஆட்சி ப்ளஸ் வந்து கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அதாவது இந்த பிஜேபியெல்லாம் கேள்வி கேட்டிருக்கலாமே. பிஜேபி கூட இதுக்கு எதிர்த்து கேள்வி கேட்கலைங்கிறது தான் விஷயம். இந்த இடத்துல காங்கிரஸும் பதில் குரல் கொடுக்கல இந்த மாதிரி பேசுகிறது தப்புன்னு. ஏதோ ஏடிஎம்கேல 1-2 இடத்துல பேசியிருந்துருக்குறாங்க. ஒரு சேனலில் ஒரு சின்ன பிட்டு அவ்வளோதான் ஓடிக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அரசியல் இவங்களை கவுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிக்கலாங்கிறது தான் மைண்ட் செட், டோட்டல் ப்ராசஸ். வேறு எதை பற்றி அவங்களுக்கு ஐடியா கிடையாது. என்னுடைய கேள்வி என்னென்னா, இன்றைக்கி இது பேசுகிறவன் நாளைக்கு லைவாக இறங்கி ஒரு விஷயத்த பப்ளிக்காகவே பண்ணாலும் அப்பவும் கை தட்டுவாங்களா? அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தனோட பொண்ணை கூப்பிட்டு இதே மாதிரி வச்சு பேசினா அந்த பேசின பொண்ணோட அப்பா வந்து சும்மா இருப்பானா, இல்லை அப்பவும் கை தட்டிட்டு சும்மா தான் இருப்பானா அப்படிங்கிறது எனக்கு பெரிய அதுவும் அந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்கிற மேலெல்லாம் எனக்கு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. உன்னை விட கெட்ட வார்த்தை நான் பயங்கரமாக பேசுகிறாள்றா, இருந்தாலும் சைலண்ட்டாக இருக்கிறேன்னா இது வந்து சோஷியல் மீடியா பொதுவான ஒரு இடம். இதில் வந்து தன் கருத்தை பதிவு கொடுத்தாலும் தேவையில்லாதது பேசக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா அது வந்து பொதுவான ஒரு இடத்துல இது இருக்கிறதுனால. ஆனால் உனக்கு இதுக்கே வித்தியாசம் தெரியலையே, வேறு எதுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிட போகுது? அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசம் தெரிகிற அளவுக்கு இருந்தால் தான் உனக்கெல்லாம் இதெல்லாம் புரியும். இதெல்லாம் அதுவே உங்களுக்கெல்லாம் வித்தியாசம் தெரியல உங்கள் ஆளுங்களுக்கு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சிடவா போகுது? சரி மக்களே, எப்படியும் இது திருந்தாது நாய். ஆனால் 17 வயசு பொண்ணை தாக்கி பேசுனதுக்கு இவனுக்கு போக்சோ சட்டத்தில் கண்டிப்பாக இடம் இருக்குது. 3 வருஷம் உள்ளே போகிறதுக்கு அலவுட் இருக்குது. ஆனால் அதுக்கான முன்னெடுப்பு நீங்கள் சொல்கிறீங்களே, ஃபெமினிசம் நிறைய பேர் அடிக்கடி பேசுகிறீங்களே, கொஞ்சம் அது இதில் காட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி மாதர் சங்கம் கொடி பிடிக்கிறீங்க இல்லையா, கொஞ்சம் இதுக்கு பிடிச்சி தான் காட்டுங்களே. உண்மையாலுமே நீங்கள் பெண்களான பாதுகாப்புக்கு தான் நாங்கள் இருக்கிறோங்கிறது ஒரு தடவை நிரூபித்து காட்டுங்க. மற்றபடி வீடியோ முடிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாரி, என்னால் ஆதங்கத்தை அடக்க முடியாமல் கொட்டி தீர்த்தல எனக்கு இருமலே வந்துருச்சு, தொண்டை ட்ரை ஆகி.